Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய மாநில அரசு இணைந்து 258 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டப்பட்டு வரும் தேங்காய்பட்டினம் மீன் துறைமுக சீரமைப்பு பணிகள் வேகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆழ்கடலில் மீனவரிடம் செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் தமிழக கேரள எல்லை பகுதியான நீரோடி முதல் கீழ்மடாலம் வரை சுமார் 16 மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. இந்த மீனவ கிராமங்களை சார்ந்து பல லட்சம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலையே நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் மீன்பிடிக்க செல்லும் நுழைவு வாயிலாக இருப்பதுதான் தேங்காய்பட்டினம் துறைமுகம். இந்த தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை பொறுத்தளவில் இங்கிருந்து மீன்பிடிக்க செல்லும் நுழைவு வாயிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்கடலில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆழ்கடல் பகுதியில் தான் மீனவர்கள் மீன்பிடித்து தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பொறுத்தளவில் இந்த மீன்பிடி துறைமுகம் 258 கோடி ரூபாய் மதிப்பில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுந்து வருகிறது. இந்த துறைமுகம் கட்டப்பட்ட போதே பல முறைகேடுகள் திட்டமிடாமல் கட்டப்பட்டதால் பல இழப்புகள் ஏற்பட்டது. இதனால் குமரி மாவட்டத்தை இந்த தேங்காய்பட்டினம் துறைமுக நுழைவாயில் கடந்த வருடங்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசு 258 கோடி மதிப்பில் அந்த சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த சீரமைப்பு பணிகளானதும் ஆமை வேகத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. மீனவர் ஒருவர் நம்மோடு இணைகிறார். சார், இந்த ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு? தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை பொறுத்த அளவில் உங்களோட பிரச்சனை என்ன சார்? எங்களுக்கு தேங்காய்பட்டினம் துறைமுகத்துக்கு 2 வருடத்திற்கு முன்பாக குறைந்தது 20க்கும் மேற்பட்ட உயிர்கள் நாங்கள் பலி கொடுத்தோம் மூத்தவர பகுதியில். அதன் பிறகு பலகட்ட கோரிக்கைகளும் போராட்டங்களும் நடந்த பின்பு மேற்கு தடுப்பு சுவரானது நீட்டப்பட்டு இன்றைக்கு 23, 24, 25 வருடங்களில் எந்த உயிர் பலியும் நாங்கள் இன்று வரை பார்த்ததில்லை. ஆனால் வேலையை துரிதப்படுத்தி இந்த தூண்டில் மேற்கு தடுப்பு சுவர் கற்களை துரிதப்படுத்தி வேலையை முடித்து தந்தால் இன்னும் மீனவர்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதுதான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். மீனவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த பணிகளை துரிதப்படுத்தி உடனே இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார்.